குட் மார்னிங் டாடி. நேத்து எதுக்கு ஃபோன் பண்ண? அது வந்து டாட் நேத்து காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல நான் தான். தெரியும், நீ கப்பு கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு வரதால எனக்கு எந்த வித யூஸ் இல்ல. ஏதாவது அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில சீட் வாங்கி படிச்சுட்டு வா, என் பிசினஸ் டெவலப் ஆகும், நானும் சந்தோஷப்படுவேன். நேத்து உன்னோட போனால என்னோட 3 நிமிஷம் டைம் வேஸ்ட். இனி எப்போ அப்படி பண்ணாத. You can go. இப்படி பீரியடு காப்பி அடிச்சுட்டு போறது மானங்கெட்ட பழப்பா இருக்கு. படிக்கும் போதும் பிற்றி, பாடம் நடத்தும் போதும் பிற்றி. அப்பனே முருகா, இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஐயோ, பெல் அடிச்சிடுச்சே, பிபி ஏறுது. Actually, the universities would advertise in the local paper. மாப்ள, நம்ம காலேஜில் உள்ள பொம்பளை பிள்ளைய நல்லா இங்கிலீஷ் பேசுறாளுடா. போடா லூசு, அதெல்லாம் ஃபிலிம்டா. இவனை கேளு, இவன் கரெக்டா சொல்லுவான். ஆமா, அவங்க பேசுறதெல்லாம் வேற சீடு மாமா. அவங்க என்னமா பேசுவாளுங்க? ஏய், fill in the blanks, choose the best answer. Rough copy, fair copy, synonyms, antonyms, prefix, suffix யா. ஏய், இது பாருடி, Airtel, Arch, BSNL, currently busy யா. Please, waiting later. ஏய் மாப்ள, ஒட்டு வீசா வந்துருச்சுடா. குட் மார்னிங் சார். ஆமா, இந்த கோரஸுக்கு ஒன்றும் குறைச்சலில்லை. எல்லாரும் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தன் கையே தனக்கு உதவின்னு என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். பியூட்டிஃபுல் பிக்சர், நல்லா வரைஞ்சிருக்கு. அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. படிச்சு முடிச்சு வேலை கிடைக்காமல் இருக்கும்போது ஏதாவது பிளாட்ஃபார்ம்லயோ ரோட்லயோ அனுமான் படத்தை வரைஞ்சி வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். சார் லெஃப்ட், சார் லெஃப்ட். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். எந்த கையில ஏறினானே தெரியலடா அவருக்கு. மாப்ள, நம்மளை விட பிட்டு சூப்பரா அடிக்கிறாரா. யூ ஸ்டாண்ட் அப். என்ன ஆன்சர் சொல்லு. நீங்க தான் சார் சொல்லணும். குசும்பா, பதில் சொல்லையா. பதில் நாங்க பரீட்சையில எழுதுவோம், இங்க நீங்க தான் சொல்லணும். இங்கேயே கழிக்க முடியல, பரீட்சையில என்னடா கழிக்க போற? உட்கார்றா. Sir, that's the wrong answer. No, it is correct. வேணும்னா போட்டு பாருங்க சார், டாலி ஆகாது. உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்ணதுக்குடா A+B ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டான். புரிஞ்சதா? சார், அக்கவுண்ட்ஸ்ல இந்த ஃபார்முலாவே இல்ல சார். அப்படியே நம்மளே கவுக்க பாக்குற. எங்க நீ போடு. வெரி குட், நீ தான் என்னோட ஸ்டூடெண்ட். போய் உட்கார். சார் நெஞ்ச நக்கிட்டீங்களே சார். வர வர இந்த மன்னார் நோட்ஸ் சரியில்லை, தப்பா இருக்கு. மாற்றித்தாவணும். என்ன பிரியா, என்னடா குளிக்கலையா? உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கடா. பாரு, ஷேவ் கூட பண்ணல. அந்த பொண்ணை பாரு, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில என்னடா பண்ண போற? நான் சொல்றது யாருக்காவது புரியுதா? புரியுது சார், நல்லாவே புரியுது. என்னடா, என்ன புரியுது? எவ்வளவு பெரிய டான்ஸ் மாஸ்டரா இருந்தாலும் அவன் சாவுக்கு அவனால ஆட முடியுமா சார்? ஏண்டி, ஏண்டா அழற? என்னமா யோசிக்கிறேன் பாருங்க சார். அவனை என் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கவே எனக்கு பெருமையா இருக்கு சார். ஆமா, இவரு தாடி வச்ச மகாத்மா. உன்னையெல்லாம் திருத்த முடியாதடா. உட்கார்றா. பெரிய பூலான் தேவி. அவனுங்க கிட்ட பேசுறதே டைம் வேஸ்ட் சார். முதல்ல வெளிய போ சொல்லுங்க. நமிதா. ஏய், புத்தி இருக்கா? வேணும்னு தானே அடிச்ச.
சாரி. என்ன சாரி? இல்ல தெரியாம தான். தெரியாம தான் காலேஜுக்கே வரீங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு காலேஜ்? படிக்கிறதுக்கு. கிழிக்கிறதுக்கு. 4 அள்ளக்கை வச்சுக்கிட்டு அதுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. நீ படிக்க வரியா? என்னது அல்லக்கையா? யார பார்த்து அல்லக்கைன்னு சொன்னா? மச்சான் அவளை கேவலப்படுத்திட்டாடா. அள்ளக்கைனா என்னடி அர்த்தம்? அள்ளக்கைனா இந்த பெரிய அள்ளக்கை இருக்கே அதுவா பார்த்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிக்கும். அந்த பொண்ணு வரும்போது போகும்போதெல்லாம் மச்சான் ஆளு வராடான்னு பக்கத்துல இருக்கிற கூட்டம் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். இவன் லவ் பண்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அவ எதாச்சியா இவனுங்களை திரும்பி பார்த்திருப்பா. அவ்வளவுதான். பக்கத்துல நிக்குதே இந்த காக்காய்ங்க. மச்சான் அவ உன்னை தாண்ட பாக்குறான்னு நல்லா ஜால்ரா போடுங்க. எதுக்குடி? எதுக்கு? தினமும் 10-15 பியர் அடிச்சிட்டு செலவுக்கு காசு வாங்கிக்கிட்டு சுத்தறதுக்கு தான். இந்த பொழப்பு 3 வருஷம் தொடரும். இதுகளுக்கு பேருதான் அள்ளக்கை. ஏய், உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? என்னடா? என்ன தெரியும் எங்களை பத்தி? என்னடாவா? ஆமாண்டா. என்னடா? என்னங்கற இப்போ? நீங்களாம் ஆடு மாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்கு. மறுபடியும் டாவா? சரி டாடின்னு சொல்றேன். நகர டாடி. மச்சான் விர்றா. வர வர இந்த காலேஜ்ல நம்மள மாதிரி யூத்துக்களுக்கெல்லாம் மதியாரியே இல்லாம போச்சுடா. என்னது? நீ எல்லாம் யூத்தா? பி சி எஃப் ஐ ஜே ஹச் அச்சா. ஹச் டேய் நல்லா பாரு. ஏய் எச் ஏய் இங்க பாரு. டேய் கூப்பிடுறேன்ல. நேத்து என்ன நடந்தது? யார் வீட்ல மேடம்? ஷட் அப். நேத்து பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல என்ன நடந்தது? எல்லாருக்கும் இடுப்பு பிடிச்சிருக்கு மேடம். எல்லாருக்கும் இடுப்பு பிடிச்சிருக்கா? டோட்டல் காலேஜுக்கே பிடிச்சிருச்சு மேடம். மேடம் இப்படி சரி கட்டினா உங்க இடுப்ப யாருக்கு தான் பிடிக்காம இருக்க மேடம்? வாடா ஒண்ணு. மேடம் என்ன சொன்ன? விட்டுருங்க இடுப்பு மேடம். பிடிச்சிருக்கா? மேடம் 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 மேடம். அறிவு இருக்கா உனக்கு? காலேஜுக்கு பொறுக்க வந்தியா படிக்க வந்தியா? ராஸ்கல், நீ எல்லாம் படிச்சு சீ. சும்மாவே விடக்கூடாது உன்னை. அடிங்க மேடம் அடிங்க அடிங்க மேடம் கையை விடுடா, அடிங்க. விடு. எனக்கு புத்தி வராதுங்க. அடிங்க விட மேடம் முடியலடா, அடிங்க மேடம் அடிங்க. இந்த காலத்து பசங்களே இப்படிதான் மேடம். அடிங்க மேடம் அடிங்க. நல்லா அடிங்க மேடம். இந்த காலத்து பசங்களே இப்படிதான் மேடம். அடிங்க மேடம் அடிங்க. சார், என்னாச்சு? பசங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்றாங்களா? நேத்து சிவா பாஸ்கெட் பாலால பாஸ்கெட் பாலா? அப்ப பெரிய ப்ராப்ளம் தான். யூ டோன்ட் வரி, அத நான் ஹேண்டில் பண்றேன். ஓகே. ஃபாலோ மீ. ஓகே சார். ஐயோ உங்களை இல்ல, சிவா சார். ஃபாலோ மீ. என்ன மாட்டி விட்டுறாத, போயிட்டு வா. மே ஐ கம் இன் சார்? கம் இன். க்ளோஸ் த டோர் பிஹைண்ட் யூ. சார். சிவா, எஸ் சார். ஒரு விஷயத்தை நீ டைட்டா ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க சார். உங்க பரம்பரை தான் இந்த காலேஜை கட்ட பிளாட் வாங்கி போட்டது. ஆமா சார். உங்க அத்தை தான் பாய்ஸ் ஹாஸ்டல்ல கட்டினாங்க. ஆமா சார். உங்க அப்பா தான் லேடிஸ் ஹாஸ்டல்ல கட்டினாரு. உங்க அங்கிள் தான் ஆடிட்டோரியத்தை கட்டினாரு. ஆக மொத்தம் உங்க குடும்பம் தான் இந்த காலேஜையே ஏற்பாடு பண்ணி இருக்குது. அதுல இருந்து என்ன புரியுது? சாரி சார். இனிமேல் நான் நல்லா படிக்கிறேன் சார். எங்கேயும் நான் சுத்த மாட்டேன் சார். பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிக்க மாட்டேன் சார். புக்ஸும் கையுமா லைப்ரரியிலே உட்காந்து படிக்கிறேன் சார். சார் இந்த வருஷமா எப்படியா பாஸ் பண்ணிடுறேன் சார். சார் 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 என்ன சார் காலெல்லாம் விழுறீங்க? தம்பி, தயவு செஞ்சு இப்ப நீ சொன்ன எதையுமே செஞ்சிடாத சார். அப்பதான் 5 வருஷம் நான் இந்த காலேஜ்ல வண்டியை ஓட்ட முடியும். ஐயோ நிக்கிறிய செல்லம். வா 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 வா, உட்காரு உட்காரு. சார் இங்கேயா சார்? உட்காரு, பரவாயில்ல. ஆமா, இப்ப இங்க நடந்தத நீ வெளியே போய் சொல்ல மாட்டிய? சார் இப்போ இங்க நடந்ததை நான் வெளியே போய் சொல்ல மாட்டேன் சார். ஆனா நீங்க கால்ல விழுந்தது மட்டும் விழுந்தது மட்டும் வெரி குட் பாய். நான் நம்ப மாட்டேன். எங்க சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா சார்? இது பத்தாதே, கிள்ளி சத்தியம் பண்ணி சொல்லணும். கிள்றது என்ன சார்? நக்கியே சொல்றேன். பெரிய லைலா மஜ்னு காதல் சாங்கோட ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் தான் லைப்ரரியாடா? இவ்வளவு புஸ்தகம் இருக்கடா, இவ்வளவு நாள் கண்ணுலே படலையடா. ஆமா வந்தாதானே. டேய் மச்சான், இவ்வளவுலாம் படிக்கிறாங்களாடா? ஆமாண்டா. இதெல்லாம் பாதி விலைக்கு வித்தா எவ்வளவு தேருண்டா எப்பா? வாழ்நாள் முழுக்க குவார்டருக்கு ஊருவாக்கி அடுத்தவன்ட்ட கையேந்த வேண்டிய அவசியமே இல்ல. பரதேசி பேவுல வேடிக்கை பார்க்காத வேமா அல்லு. மச்சான் நீனும் அல்றா. டேய் வேணாம்டா. டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, வா எடு. மாட்ட போறோம். புஸ்தகமா இருக்காடா, பெரிய புஸ்தகமா எடுக்கிறேன்டா. போதும், வா 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 வா. அரை விலைக்கு வித்தாலும்
சாரி. என்ன சாரி? முதல்ல கீழே விழுந்த புக் எடு. ஏய், அவனை ஏன் பாக்குற? புக்கை எடுறா. என்னது? அவன கூட டாவா? ஆமாண்டா. சொன்ன என்னடா? பெரிய இவனா இவன்? எடுறா. ஏய். ஆமா, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்க இடம் அங்க இருக்கு. இதுக்கு பேரு லைப்ரரி. இதெல்லாம் புக்ஸ்னு சொல்வாங்க. நியூக்ளியர் பிசிக்ஸா? சிலபஸ்ல இல்லாத புக் எதுக்கு எடுத்தீங்க? சிந்தனைய வளர்க்கத்த எங்க அறிவை ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு அடைக்க விரும்பல. மச்சே, கடையை பூட்டிடுவாங்க, வேமா வா. வரட்டா? வா 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 வா. எந்த காலேஜ் நீங்க? நம்ம காலேஜ் தான் மேடம். ஐடென்டி கார்டு இருக்கா? அப்படின்னா? குடுக்குற அன்னைக்கு நாங்க வரல. ஆமா. என்னது இது? அக்கௌண்டன்சி புஸ்தகம் மேடம். மூதேவி, இது அக்கவுண்ட்ஸ் புக் இல்லடா. டெலிபோன் டைரக்டரி, டெலிபோன் டைரக்டரி, டெலிபோன் டைரக்டரி, டெலிபோன் டைரக்டரி, டெலிபோன் டைரக்டரி. புக்கு பிகரா இருந்துச்சு, எடுத்துட்டு மேடம்.